ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் வேணுமா? 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாங்க. இது வழக்கமான கொழுக்கட்டை இல்லைங்க. பால் சேர்த்து செய்கிறதுனால கொழுக்கட்டை பூ போல் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 மீடியம் சைஸு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் ரொம்ப பொடுசு பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வைங்க. அதில் 1 கப்பு அரிசி மாவு, கூடவே ஒரு 1/2 கப்பு துருவன தேங்காய், இது ரெண்டையும் சேர்த்து லேசாக வறுக்க போகிறோம். மாவு செவந்துடக்கூடாது. ஆனால் அந்த தேங்காய் வாசனை லேசாக வரும்போது அடுப்பை அணைச்சிட்டு அதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போடுங்க. கடுகு வெடிச்சதும் முக்கியமாக கொஞ்சம் கடலைப்பருப்பு சேருங்க. அப்போ தான் சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படும். பருப்பு செவந்ததும் நாம் நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் மாறி நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் நாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு கலவையை இதில் கொட்டி தேவையான அளவு உப்பை சேர்த்து கலந்துடுங்க. இப்போ தாங்க நம்ம சீக்ரெட் பொருளை இதில் போட போகிறோம். ஒரு 10 ml காய்ச்சின பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடுங்க. பால் பத்தலைன்னா கொஞ்சம் சுடுதண்ணியே தெளிச்சிக்கலாம். கைவிடாமல் கிளறினா மாவு அப்படியே திரண்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். அப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் பிடிச்சு வச்சுக்கோங்க. மாவில் பால் சேர்த்துருக்கோம்ல, அதனால் விரிசல் விடாமல் அழகாக வரும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, தண்ணி சூடானதும் இட்லி தட்டில் இந்த உருண்டைகளை அழகாக அடிக்கிடுங்க. மூடி போட்டு சரியாக 10 நிமிஷம் வேக விடுங்க. குபு குபுன்னு ஆவி பறக்க திறந்தா கம கமக்கிற உப்பு கார கொழுக்கட்டை ரெடியாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும், காலையில் டிஃபனுக்கும் செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேவரட் டிஷ் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி புது புது ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.